குட்டி கத்திரிக்காய் இருந்ததுன்னா இந்த மாதிரி சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடறதுக்கு ஒரு தடவை செஞ்சு பாருங்களேன். செம்ம டேஸ்டா இருக்குங்க. நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நீங்க இதை விட இன்னும் சின்னதா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இத பாத்தீங்கன்னா நடுவுல 4 வெட்டிக்கோங்க. உள்ள பாத்துக்கோங்க பூச்சி ஏதாவது இருக்கா அப்படிங்கறது கொஞ்சம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. அந்த மேல இருக்கிற காம்பை நான் கட் பண்ணிட்டு தான் நான் இந்த மாதிரி கட் பண்றேன். பெரிய கத்திரிக்காய் இருந்தா இந்த மாதிரி 6ஆ கூட கட் பண்ணிக்கோங்க. தண்ணியில போட்டு வச்சுக்கலாம். ஒரு கடாயில நல்ல ஒரு 1/2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்திட்டு நம்ம வெட்டி தண்ணியில போட்டு வச்சிருக்கிற காயை சேர்த்திக்கலாம். நீங்க கடலெண்ணெய் கூட சேர்த்திக்கலாங்க, நல்லதா இருக்கும். சிம்ல வச்சுட்டு நல்லா வதக்கி விடணும். கத்திரிக்காய் எண்ணெயிலேயே வேகணும். இந்த கத்திரிக்காய் வதங்குறதுக்குள்ள ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ரெண்டுமே வெட்டி வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கிறதா இருந்தா ஒரு 15 எடுத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த கத்திரிக்காய் பாருங்க நல்லா தோல் எல்லாம் கலர் மாதிரி சூப்பரா வதங்கிருச்சு. கத்திரிக்காய் வேகணுங்க. ஃபாஸ்டா வச்சுட்டு தோல் பிரவுன் ஆனதுமே எடுத்துடாதீங்க. இப்ப இந்த வதங்கின கத்திரிக்காவை நம்ம எண்ணெயில இருந்து எடுத்து தனியா வச்சுக்கலாம் தட்டுல. இப்ப இதே எண்ணெயில கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம், தக்காளி பொடி பொடியா வெட்டி வச்சிருக்கோம் பாருங்க, அதை நல்லா சேர்த்துட்டு சிம்ல வச்சு வதக்கணும். அது வதங்குறதுக்குள்ள இஞ்சி பூண்டு அரைச்சுக்கலாம். பெரிய பல் பூண்டு 5 எடுத்திருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இதை நைஸா அரைச்சுக்கலாம். இப்ப இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இந்த இஞ்சி பூண்டையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட பேஸ்ட் இருந்ததுன்னா ஒரு 1½ ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தா இஞ்சி பூண்டு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள், 3/4 ஸ்பூன் மிளகாய் தூள், 3/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் சேர்க்கணுங்க. இப்ப இதெல்லாம் சேர்த்துட்டு சிம்ல வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மல்லித்தூள் மிளகாய்த்தூள் பச்சை வாசம் போகணும். அதனால ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியான தண்ணி ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிம்ல வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் விடுங்க. இஞ்சி பூண்டு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் பச்சை வாசம் போகணுங்க. இது வதங்கட்டும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நான் காமிச்ச அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்திருக்கேன். 2 பச்சை மிளகாய், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப நீங்க இதே சைட் டிஷ்க்கு சாப்பிடற மாதிரி இருந்ததுன்னா தேங்காயை இதுல பாதியா கம்மி பண்ணிக்கோங்க. நான் சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிடணுன்றதுனால இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அந்த இஞ்சி பூண்டு தூள் எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருந்த கத்திரிக்காவை உள்ள சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் ஏற்கனவே வெந்துதான் இருக்கு, ஆனா இந்த மசாலா எல்லாம் உள்ள இறங்கணும். ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு எடுத்து வச்சிருக்க அந்த தேங்காய் விழுத உள்ள சேர்த்திக்கோங்க. மிக்ஸி ஜார்ல ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து இந்த கிரேவியோட ஊத்திக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் சும்மா கலந்து விட்டுட்டே இருக்கக்கூடாது. கத்திரிக்காய் பீஸ் பீஸ் ஆயிருங்க. உங்களுக்கு இன்னும் கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். எனக்கு இது கொஞ்சம் கெட்டியா வேணும்ன்றதுனால அளவா தண்ணி ஊத்திருக்கேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுக்கிட்டு அப்படியே பரட்டி விட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி வத்தி வந்துருங்க தண்ணி எல்லாம். இது செய்யறனைக்கு பொரியல் தனியா செய்ய வேண்டாங்க. இதுவே நம்ம தொட்டுக்கலாம். அதுல இருக்கிற அந்த தேங்காய் கிரேவியே நம்ம சாதத்தோட சாப்பிடுறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். சப்பாத்திக்கு கூட இந்த கிரேவி சூப்பரா இருக்குங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.